இங்கே அதன் முக்கியமான விவரங்கள். தெய்வம் காமாக்யா தேவி, சக்தியின், பார்வதி தேவியின் ஒரு வடிவம். இடம் நீலகல் மலை, குவாஹாத்தி, அசாம். முக்கியத்துவம்: இது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். புராணங்களின்படி சதீ தேவியின் யோனி கருப்பை பகுதி இங்கு விழுந்தது. அதனால் இக்கோவில் பெண்மையின் சக்தி, விதைச் செல்வம் மற்றும் இச்சையின் தெய்வம் எனக் கருதப்படுகிறது. விசேஷம்: இந்த கோவிலில் மூர்த்தி இல்லை. அதற்கு பதிலாக யோனி வடிவிலான கல் ஒன்று உள்ளது. அதிலிருந்து எப்போதும் நீர் வடிகிறது. இது அம்மன் கருப்பையை குறிக்கும் புனிதச் சின்னம். பெருவிழா: இங்கு ஆண்டுதோறும் அம்புபாசி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நாள்களில் அம்மன் மாதவீடாய் பெறும் என நம்பப்படுகிறது. கோவில் 3 நாட்கள் மூடப்பட்டு 4ஆம் நாளில் திறந்து பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கட்டிடக்கலை: இந்த கோவில் நீலகல் ஸ்டைல் வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதன் குவியல் வடிவ கோபுரங்கள், சிற்பங்கள், கல் தூண்கள் அனைத்தும் பழமையான கலைக்காட்சிகள். நம்பிக்கை: காமாக்யா தேவியை வழிபட்டால் விதைச் செல்வம், இச்சை நிறைவேறுதல், மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தி கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். இது இந்தியாவின் பெண்மையின் சக்தியை பிரதிபலிக்கும் மிகப் புனிதமான தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சரி, இப்போது காமாக்யா அம்மன் கோவிலின் புராணக் கதை மற்றும் அம்புபாசி திருவிழாவின் ஆழமான அர்த்தத்தைப் பார்ப்போம். காமாக்யா அம்மன் புராணக் கதை. புராணங்களின்படி தக்ஷ பிரஜாபதி தனது மகள் சதியை பார்வதி தேவியின் முந்தைய அவதாரம் திருமணம் செய்ய இறைவன் சிவனுக்கு கொடுத்தார். ஆனால் தக்ஷன் சிவனை விரும்பவில்லை. ஒருநாள் தக்ஷன் பெரிய யாகம் நடத்தினார். ஆனால் சிவனையும் சதியையும் அழைக்கவில்லை. இதனால் சதி மிகுந்த துக்கிரமடைந்து தன் உயிரை யாகக் குண்டத்தில் அர்ப்பணித்தார். இதை அறிந்த சிவபெருமான் மிகுந்த கோபத்தில் சதியின் உடலை தன் தோளில் தூக்கி பிரபஞ்சமெங்கும் சிதறினார். அப்போது விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தைப் பயன்படுத்தி சதியின் உடலை பல துண்டுகளாக வெட்டினார். அந்தத் துண்டுகள் பூமியின் பல இடங்களில் விழுந்தன. அவைதான் இன்றைய 51 சக்தி பீடங்கள் என அழைக்கப்படுகின்றன. அவற்றில் சதியின் யோனி கருப்பை பகுதி விழுந்த இடம்தான் காமாக்யா சக்தி பீடம். இதனால் இங்கு பெண்மையின் படைப்பாற்றல், பரிசுத்தம் மற்றும் விதைச் செல்வம் ஆகிய சக்திகள் வணங்கப்படுகின்றன. அம்புபாசி திருவிழா. ஆழமான அர்த்தம். அம்புபாசி மெல்லா ஆண்டுதோறும் ஜூன் மாதம் நடைபெறும் 3 நாள் திருவிழா. இந்த நாட்களில் காமாக்யா அம்மன் மாதவீடாய் பெறுவார் என நம்பப்படுகிறது. எனவே கோவில் மூடப்பட்டு யாரும் உள்ளே செல்ல முடியாது. 4ஆவது நாளில் அம்மன் சுத்தமான நிலையில் மீண்டும் திறக்கப்படும். அப்போது மிகப்பெரிய புண்ணிய நாள் எனக் கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி பெண்மையின் இயற்கைச் சக்தியை மற்றும் பிறப்பின் புனிதத்தை கொண்டாடுகிறது. இது மாதவீடாய் ஒரு தெய்வீக நிகழ்வு என்றும், பெண்களின் உடல் மற்றும் இயற்கையின் இணைவு என்றும் தெரிவிக்கிறது. ஆன்மீக அர்த்தம். காமாக்யா கோவில் என்பது வெறும் வழிபாட்டுத் தலம் அல்ல. அது சக்தி, சிவன் இணைவு, ஆண் பெண் சமநிலை மற்றும் படைப்பு சக்தியின் மையம் என்பதற்கான அடையாளமாகும். இங்கு வழிபடுவோருக்கு மனவலிமை, ஆசை நிறைவேறுதல், குடும்பம், பிள்ளைப்பேறு ஆசிகள், ஆன்மீக செழிப்பு என பல நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது.